அடியார்களுக்கு என்ன அவகேடு நேருமோ தெரியலடி அம்மா. அம்மா வருஷமா அவங்களை நினைக்கவே இல்லை. இன்று நான் கண்ட கனவின்படி அவங்களை நினைக்கும்படி ஆயிடுச்சு. ஆனாலும் மற்றொன்று உரைத்தது. இதெல்லாம் விடு. அடி நாளை படுகளத்தில் நாளைக்கு நடக்கக்கூடிய குருஷேத்திர பூமியில நடக்கக்கூடிய சண்டைக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு? எந்த ஒரு சம்பந்தம் இல்லையே. ஆனா நாளை படுகளத்திலே என்னுடைய தாய் வீட்டு சேனையெல்லாம் மாலை சேலை கொண்டு வரும்படியாகவும் உன்னை போல ஆமாண்டி அம்மா 10 பெண்கள் கூடிக்கொண்டு தலை நிறைய பூச்சி விடுவதை போலவும் கை நிறைய வளையலை போடுவதை நெத்தி நிறைய குங்குமம் இடுவதை போலவும் எல்லாம் செய்த பெண்கள் என்னை தனியாக ஒரு இடத்துக்கு அழைத்து சென்று முதல்ல என் கை விரலில் இருந்த கணையாழி கட்டினார்கள், விளையலை உடைத்தார்கள், இந்த மலரை எடுத்தார்கள், என் குங்குமத்தை கலைத்தாரடி அம்மா. இப்படி எல்லாம் கனவு கண்டிருக்கின்றேனே, இதுக்கு நல்லதா கெட்டதா உனக்கு என்ன தெரியுமாடி அம்மா? பஞ்சனை அம்மாடி பக்கத்தில் பஞ்சனையாக சொல்லோ அம்மா வகையுள்ள சரீரமாக்கி அம்மா கிஞ்சிரோ போல் என் செவிக்கு கேட்கவில்லை அம்மா, கேட்கவும் இல்லை அம்மா. பஞ்சனை அடியாளுக்கு பகிர்ந்திட வேண்டும் தாயே. அம்மா நீங்க சொல்லும் அப்பேற்பட்ட சரீர வாக்கு என் செவிக்கு எதுவும் கேட்கவில்லை அம்மா. புரியும்படி எனக்கு உரைக்க வேண்டும் தாயே. அம்மா அதான் 12 வருஷமா நினைச்சிட்டேன். குருஷேத்திர பூமியில எனக்கு ஆகாத கனவு கண்டிருக்கிறேன். எனக்கு மாலை சேலை எடுத்து வர முடியாத கனவு கண்டு உன்ட சொல்லிட்டேன். ஆனா சுந்தரம் ராணி அம்மா நல்லதா கேட்டதான் எனக்கு கேட்டணும். அவங்ககிட்ட போய் சுதாகர் எங்க அம்மாக்கு பூவிட்டு ஒரு பொட்டு வைத்து பழையலிட்டு அழகு பார்த்த பெண்கள் அதே பெண்களை வந்து தனியாக இட்டுக்கொண்டு அவள் வளையல் உடைப்பது போலவோ பொட்டு எடுப்பதை போலவோ அப்படியே பூ எடுப்பதை போலவோ ராணி அம்மா கனவு கண்டா. இதுக்கு ஏதாவது தெரியுமாடா? ஏதாவது தெரியுமான்னு கேக்குற? எனக்கு ஒண்ணும் புரியவில்லை. சின்ன பொண்ணு ஏமா அம்மா கணக்கு சொல்றாங்களே, ஆமா சாப்பிட்டு நம்ம தூங்குறோம் பாத்தியா, நம்ம என்ன நினைச்சுன்னு தூங்குறோமோ அதுதான் கனவுல வரும். ஆமா சுரக்கா வீட்டுக்கு உதவாது. கனவு கண்ட பணம் ஒண்ணு வராது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சொல்லு ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அப்பேற்பட்ட கனவு கனவாக தான் போகும், ஒண்ணுத்துக்கு உதவாது. அது ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன். அப்படியா? ஆமா அம்மா, இதெல்லாம் பயப்படவே தேவையில்லை. கனவை மட்டும் கண்டிருந்தா பயப்பட மாட்டேன். பயப்பட சரீரம் உரத்த வாக்கு அறுவையே சொல்வேன் கேளா. படுகளத்தில் நிகரில்லாத வரிச மாலை அடிவசம் உணர்ந்தருப்பார் என்று வன்மையாய் உரைத்தது போ. திசையாண்ட தந்தைக்கு என்ன தீவினை வருமோ அம்மா? கனவு மட்டும் கண்டிருந்தா நான் பயப்பட மாட்டேன் அம்மா. தேவையில்லை. சரீர் வாக்கு உரைக்கிறது, அதனால கொஞ்சம் மனம் பதட்டப்படுகிறது. ஆனாலும் நடப்பது நாராயணன் செயல், வருவது வழியிலே நிற்பதல்ல. அதனால என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பொண்ணுக்கு அருகாமையில் சுந்தர தாதி இருப்பாங்க.
என்னடா அம்மா ஐயோ அம்மா டேய் அடியே சுந்தர தாடி சரி எங்க மகாராஜா உன்னை வரும்படி உத்தரவு ரொம்ப நேரத்துல உத்தரவு ஏய் என்னையா சரி அப்பேராகட்டும் அம்மா சுந்தரோ வணக்கம் 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 ஆகட்டும் ராஜசேகரா உங்கள் பாதத்தை பணிந்து சுகமாக வாழ்ந்து போயிருந்து அம்மா தாத்தியவாய் என்னுடைய பாதத்தை பணித்தபடியா வளர்க்கிறது மகாராஜா என்றைக்கும் இல்லாமல் இந்திய தினத்திலே சபைக்கு அழைத்த காரணம் எதுக்காக கொண்டு கேட்கிறேன் ஆமா என்னுடைய மனைவியா விளங்கக்கூடிய பொண்ணு இடத்துல சில வார்த்தைகள் ஆட வேண்டும் என் மனைவி இருந்தா அப்படியா நல்லது நல்லது நம்ம நல்லது இன்னைக்கு நமக்கு நல்லது வரும்படி கட்டளை அப்படியா தாதி கருணாபிஷேகம் அம்மா தொடப்ப கட்ட மடை போட்டு போறமா அடிப்பேன். என்னடி நினைச்சுக்கிற நீ? ஒரு கட்டண வீட்டுக்காரு ஆமா உன்னை தொட்டு கட்டண மாலையிட்ட திருமணம் செய்த உங்க வீட்டுக்காரு கர்ணாபிஷேகர் தான் வரவழைத்தார் என்ற இதற்கு என்ன தப்பா சொன்னா ஒண்ணு சொல்ல அந்த ஆள் யார் தெரியுமா? வீட்டுக்காரர் கிடையாது. அடி பகண்ட மழை தான் நன்று பாவையா உரைக்க வந்தார். அதனால் வளர்க்கப்பட்டவன் தேரோட்டின் மகன் இழுகுலத்தோர் அந்த ஆள் பேச்சு பேசலாமா ஏண்டி அம்மானால நீ அந்த ஆள் பேச்சு எடுத்ததே கிடையாது எடுத்ததே இல்லை அதனால இன்னைக்கு அந்த ஆள் பேச்சு எடுத்ததா உனக்கு தெரிஞ்சு வாங்க என் முகத்தையே வீக்கூட அப்படின்ற இழுவான குலத்துக்கெல்லாம் இனந்தான் சேர்ப்பாகத்தான் அழைத்து வரப்பையா உரைத்தாய் இப்போ கட்டி கட்டி பேர் இருந்தாயானா போவதுதான் நினைப்பே பெண்ணரசே திரும்ப ரெண்டு பேர் ரிவர்ஸ்ல வரணும் திரும்ப
என்ன அப்படி பண்ற? ஏய், 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 வா. உன்னை நல்ல மந்திரின்னு பார்த்தா என்ன அப்படி பண்ற நீ? திரும்பி. ஆ. எங்க மகாராஜா 16 வருஷமா அவரு திரும்ப நீ. காஞ்சிருந்தாரா ஆ. அவர் கூட நானும் இருந்தேனா நீ காஞ்சுடா. சரி. கொஞ்சம் இப்படியே இப்படி. இப்படியே இரு. கை வாட்ட உடனே ஆ, கை உங்க வாட்டுல விட்டுறேன். ஏய், அந்த ஆள் பேச்சை நீ கேட்கிறீங்க. நான் சூரிய குலத்தில் பிறந்தவன். ஏய், அவர் சுத்தம் பொங்கவன். அதனால் விளக்கப்பட்டேன். அந்த ஆள் பேச்சு இது வரைக்கும் அதனால இனிமே என் கண் முன்னாடி நீ நிக்க கூடாது. நேரா போ. எங்கனா புளிய மரத்தை பார்த்து போறவோ புளிய மரத்தை பார்த்து போய் சாவு. நீ வர போய் பொன்னுருகி மாளிகைக்கு மகாராஜா பொன்னுருகி அம்மனிடம் போன் சென்று உங்கள் மாலையிட்ட மன்மத கர்ணாபிஷேக உங்களை அழைத்து வர சொன்னார் என்று மட்டும்தான் சொன்னேன். மகாராஜா அடியோ தொண்டமாக அடித்து கையிட்டினால் இறுக்கி கட்டி உன்னை கண்டிப்பேன் இருந்த யானோ பிழைத்தோடி சொல்ல மாட்டான். போவது பெரும் முறைமை பெண்ணே. மகாராஜா அப்படி என்று கட்டி எங்கேயாவது ஊர் எல்லைக்கு தாண்டி புளியா மரத்துல போய் தூக்கு போட்டு சாவடி போய் சாக சொன்னா அப்படி என்று அடித்த நான் என்ன செய்யணும்? மகாராஜா இந்த கட்டாவுக்கு இந்த கட்டை அவுக்க முடியாது. இந்த கட்டணம் அவுக்க முடியாது. அது என்ன காரணம்? என்ன காரணம்? இது யார் கட்டிய கட்டு? ஒரு பெண் கட்டின கட்டு. ஒரு பெண் கட்டிய கட்டு. நானோ ஒரு நாட்டிற்கு அரசன். ஆண்மகன் அவுக்கப்படாது. அதனால் ஐயோ கட்ட அவுக்க வழி சொல்றேன். இன்னும் ஒரு தரமும் மன்னவன் உணவு கையால் வரிசை தாம்பளமும் பெற்று என்னிட குலத்தோடான ஏழ்வரும் விஜயனோடு முறையுடைய மனையை அடங்க முடியாத புணரை எடுத்து சென்று உங்களுடைய கணவன் கர்ணாபிஷேகன் அவருடைய தாயாதியா விளங்கும்படியான கொஞ்சம் பாண்டவராய் ராஜாக்களோடு நான் பேசுறது புரியுமா? சொல்லுங்க மகாராஜா. உங்களுடைய கணவர் கர்ணாபிஷேகன் அவருடைய பங்காளியா விளங்கும்படியான ராஜாக்களோட சண்டைக்கு போறாராம். ஐவர் ராஜாக்களோடு ஆமா சொந்த தாயாதியை எதிர்த்து ஆமா சண்டைக்கு போறாராம். அப்படி என்று உரைத்தால் இந்த கட்டா விடுத்துட்டு அவங்க கூட ஒரு போ. அப்படியாகட்டா போய் கைதான் அந்த 17 நாள யுத்தம் பாத்தி கட்டணை எதிர்த்து அம்மா விதி வந்து அவர் விடை பெற்று போக சதி செய்ய வேண்டாம் தாயே சடிதியில் இருந்து வாரா அம்மா கர்ணாபிஷேகன் நாளை 17ஆம் யுத்தத்தில் சொந்த தாயாதி எதிர்த்து ஐவர் ராஜாக்களோடு பூச்சி வாங்க இருறியம்மா. நீ முதல்ல கண்டா விட்டுறேன். மாட்டை இருந்தா
வாடியம்மா. ஏம்மா கைப்புல போலீஸ் மாமா குட்டி மாமா சரியம்மா. கையில போற போலீஸ் அவங்க பொண்டாட்டி எப்படி தாங்குதோ? ஐயோ எம்மா எம்மா உனக்கு மூச்சு வாங்கினால ஒண்ணும் புரியல சொல்றது. வேற இருந்தாலும் வேற எங்களுக்கு அம்மா இவ கர்ணாபிஷேக 17ஆம் யுத்தத்தில் ஐவர் ராஜாக்களோடு சொந்த தாயாதிகளை எதிர்த்து அவ சமரிக்க செல்கிறார் அம்மா. சரி அம்மா மூச்சு வாங்க. ஓ பங்காளி பாண்டவர்கள் இவருக்கு பங்காளி அம்மா, தாயாதி அம்மா. ஆமா தாயாதி. ஏண்டி ஆ, இவரோ ஆ. ஒரு இழுகுலத்தில் பிறந்தவர். தேர்ப்பாகன். தேர்ப்பாகன். ஆமா அவங்க சந்திரகுல பரம்பரை பிறந்தவர். கொடுத்தவரு. இவங்க எப்படி அவர் தாயாதின்னு சொல்லுவாரு? ஏதோ இது மர்மம் மர்மம் இருக்கு. போனாதான் தெரிஞ்சுக்கலாம். அடி வார நான் போய் வருவோம். அடி தாயே தீரா குறையும் ஆறாத துயரத்தையும் சேர்த்து வைத்தானே தவிர அது நீட்டா எழுதி வச்சுக்கிறாங்க. முதல்ல நம்ம போட்டால சரி அம்மா இருந்தாலும் இருக்கட்டும். இருந்தாலும் இருக்கட்டும். ஏண்டி இப்ப நான் வந்துட்டேன். வேற ஏன்டா தம்பி கமலாயராயா பாலா கம்மிரு பாலா பின்னாடி தெரியல சாமி பின்னாடி போக்க அம்மா ராணியம்மா வந்திருக்கிறோம். ஆனால் எப்படி அவர் பாண்டவருக்கு பங்காளி பங்காளி அதை தெரிஞ்சு போதான் வந்திருக்கிறேன். ஆமா ஆனா ஒரு முகத்தை பார்த்து நேரா நின்னு நான் பேச மாட்டேன். பேச மாட்டீங்க. ஆமா ஏன்னா நான் சூரிய குலத்துல பிறந்தவன். ஆமா அவர் சூத பொங்கவன். ஆமா இழுகுலத்தம். ஆமா அதனால சேர்ப்பாக அவர் முகத்தை நான் பேச மாட்டேன். பேச மாட்டீங்க. ஏன்னு கேட்டா மாலையும் தரித்த பின்னால் மன்னவன் முகத்தை யானும் சாலவும் கண்டதில்லை தையலே என் தோழி கேளாய் போல் விழியன் மாது விலை விளங்கிடும் திரையன் நன்றாய் சீரமாய் போட்டு பேச செப்பிடையின் தாதி மாறே. அம்மா அம்மா ஏய் அவருக்கு நானும் நேரா நின்னு பேச மாட்டேன். 12 வருஷமா அவர் முகத்தை பார்க்கவே கிடையாது. ஆமா அதனால இப்ப திடீர்னு அவர் முகத்தை பார்த்து பேச மாட்டேன். பேச மாட்டீங்க. ஆனா நான் சூரிய குலத்து பொண்ணுன்னு சொல்ல மறுபடியும் அப்படி பேசுனா முரண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி என்னடா அங்க அவனுக்கு நின்று வாயில கை வச்சு இதா இருக்க போறாங்க பல்லு ஆயிடும் அவனுக்கு. அதனால தம்மா வெண்திரை வளர்த்தி ஆமா எப்படி பாண்டவருக்கு பங்காளி அப்படின்னு விவரத்தை சொல்ல சொல்லு. அப்புறமா பார்க்கலாம். முதல்ல திற போடு. சரி மகாராஜா மகாராஜா திருமணமாகி 12 ஆண்டு காலமாக ஆகிறது. உங்கள் முகத்தை அவங்க பார்த்தா அவங்க முகத்தை நீங்க பார்த்தா முரண்பாடு பட்டுவிடும். அதனால் எப்படி நீங்க பாண்டவருக்கு பங்காளி அமைத்து ஆமா அமைத்தினால் எப்பேற்பட்ட கேள்வி உரையாடினாலும் திரைக்கு பின்புறமாக அவங்களும் திரைக்கு முன்புறமாக நீங்களும் நின்று உரையாடினால் எப்பேற்பட்ட கை தாம்பலமானா தருவார் என்று. அப்படி ஆகட்டும் போ. பெண்ணே பொன்னுருகி கேளாண்டி சுத்திரா அடி பெண்ணே உன்னை அழைத்தே ஆனால் கேளு பெண்ணே பொன்னுருகி கேளாண்டி சுத்திரா உனக்கும் எனக்கும் திருமணம் முடிந்து 12 ஆண்டு காலமாகிவிட்டது. இந்த 12
ஆண்டு காலமாகவும் உன் முகத்தை நான் பார்த்தது கிடையாது, என் முகத்தை நீ பார்த்தது கிடையாது. அது என்ன காரணம்? என்ன காரணம்? என்னை சின்ன கூடத்தோன் என்று பெண்ணே பொன்னுருகி, இந்த 12 ஆண்டு காலமாகவும் என்னை சின்ன குலத்தோன் என்றும், ஏழான ஜாதிக்கு கீழான ஜாதியோன் என்றும், அதையினால் வளர்க்கப்பட்டவன் என்றும் இழிவாகவே சொல்லிவிட்டு நீ எங்கிருந்தாய் தெரியுமா? அடி உன் அன்னை பீதாவின் அன்பே. என் பொண்ணுமா இந்த 12 ஆண்டு காலமாகவும் என்னை இழிவாகவே நினைத்துக் கொண்டு என்னுடைய அன்னை பிதாவினுடைய அன்பிலே என்னை மறந்து இருந்து விட்டாய். அன்பிலே என்னை மறந்து இருந்து விட்டாய். இது உன்னை சொல்லியும் குற்றம் கிடையாது, என்னை சொல்லியும் குற்றம் கிடையாது. இது யார் செய்த குற்றம்? அடி முன்னே இந்த 12 ஆண்டு காலமாகவும் பிரிந்திருந்தது உன்னுடைய குற்றமும் கிடையாது, என்னுடைய குற்றமும் கிடையாது. நம்முடைய தலையிலே அந்த ஐயன் ஆகியப்பட்ட பிரம்மதேவன் எப்படி எழுதி இருக்கின்றானோ அத்தனை போலதான் நடந்தேருமே தவிர நாம் அதையும் விதியை வெல்ல யாராலும் முடியாது. ஆனால் அப்படி இருந்த போதிலும் இந்த 12 ஆண்டு காலமாக இல்லாமல் இன்றைய தினத்திலே உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால் அந்த கருணன் உடையும் முன்னே இந்த 12 ஆண்டு காலமாக இல்லாமல் இன்றைய தினத்திலே உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால் அந்த சூரிய பகவானுக்கு சேர்ப்பாகனா இருந்து வரக்கூடிய அருணன் என்று சொல்லக்கூடியவன் கீழ் திசையில் உதயமாகாத முன்னமே அந்த குருஷேத்திரமாகி அமர்க்கல பூமிக்கு யுத்தத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் யுத்தம் என்பது ஒருவர் பங்கு கிடையாது. அந்த குருஷேத்திரமாக அமர்க்கல பூமியில் யுத்தத்திற்கு போறேன். அங்க யுத்தகல பூமியில் நான் மரணம் அடையுவேனோ.
குருச்சேத்திரமாகி அமர்க்கள பூமிக்கு யுத்தத்திற்கு செல்ல வேண்டும். யுத்தம் என்பது ஒருவர் பங்கில் கிடையாது. ஏன் பானம் பட்டு எதிரி மரணம் அடையலாம், இல்ல எதிரி பானம் பட்டு நான் மரணம் அடைவேனோ தெரியாது. அப்படி ஒருவேளை மாற்றானுடைய கணையினால் அந்த குருச்சேத்திரமாகி அமர்க்கள பூமியில் என் சிரமற்று விழுந்த அப்படி ஒரு வேளை குருச்சேத்திரமாகி அமர்க்கள பூமியில் மாற்றாருடைய கடை என் மார்பிலே பாய்ந்து குருச்சேத்திர பூமியில் நான் இறந்து விட்டேன் என்ற செய்தி கேட்டால் அங்கு ஓடி வந்து ஐயோ மன்னவா என்னை விட்டு பிரிந்து விட்டீர்களே அப்படி என்று ஓடி வந்து பார்ப்பாயோ பார்க்க மாட்டாயோ தெரியாது. அடி மீது தூக்கி வைத்து அழுவாயோ அழமாட்டாயோ தெரியாது. ஆனால் நீ வா, வராத போது இது தேவையில்லை. நீ வரையா வர நான் பார்த்துட்டா இருக்கேன். ஆனால் அன்று ராஜாக்கள் அமரக்கூடிய சபையிலே ஒரு பெண்ணானவளுக்கு கை நிறந்த பொருளை விட கண்ணுக்கு ஏத்த கணவன் தேவை என்று அழகு பார்த்து மாலை போட்டேன் இல்லையா? மாலை போட்டா அன்னைக்கு நான் கை தாம்பலம் கொடுத்திருக்கேன். இவ என் மனைவின்னு அந்த கை தாம்பலத்தை அடி திரையின் மாதைவாக நின்று விளைத்தாலும் அந்த ராஜாக்கள் வரக்கூடிய சபையிலே ஒரு பெண்ணானவர்களுக்கு கை நிறந்த பொருளை கண்ணுக்கு ஏற்ற கணவன் தேவை அழகு பார்த்து மாலை போட்டேன். அன்னைக்கு நான் கை தாம்பலம் கொடுத்தேன் பாரு. அந்த கை தாம்பலத்தை விசிறி கலாசம் நான் பொறிக்கும் போறது. என்னடி சொன்னாரு அவரு? கைத்தாமலத்தை அவர் கைத்தாமலம் தந்தால் அப்படியே சென்று விடுவார் என்று ஏண்டி ஏண்டி கைத்தாமலம் கொடுக்க ரெடியாகிறேன். ஆனா அவர் நம்ம எதுக்கு வந்தோம்? பாண்டவர் எப்படி இவருக்கு பங்காளி, எந்த வகையில இவர் பங்காளி, எப்படி பங்காளி அப்படின்னு கேட்டு போறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஆனா அவர் பாட்டு என்னமோ சொல்லி போறாரு. நம்ம என்னடி அர்த்தம்? அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு? ஆவின் பால் கறந்து வைத்து அதில் முகம் பார்த்தால் நன்றாய் தேவிய முகத்தின் ரூபம் விளங்கிட தெரியுமோதான் பாவியும் பிறண்டு கொண்டாய் வையகம் ஒழுகிட்டாலும் தீவினை வந்த போதும் குலம் தெரியாமல் பேசுவேணும். ஏன்னா பசுமாட்டை கொண்டு வந்து பாலை கறந்து அந்த பால்ல முகம் பார்த்தா பால் முகம் தெரியுமா? தெரியாது. அதே பாலை காய்ச்சி அதை புறையிட்டு பிடிந்த பிறகு மத்திட்டு கடைந்து வரக்கூடிய வெண்ணெய் எடுத்து ஒரு பொற்கிடத்துல போட்டு முருக செய்தா என்ன வரும்? நெய் வரும். அந்த நெய்யில முகத்தை பார்த்தா அவளை பளிச்சென்று தெரியும். அதே போல தம்பி எம்மா நின்று புரியுமா? பாசைதான் படித்திருக்கும் பரிசுத்தமான நீரில் தேசுர முகத்தை பார்த்தால் தெளிவர தெரியுமோதான் மாசிறு பளிங்கன் தன்னுள் மலர் முகம் தெரிவதை போல் பூசிடும் குளத்தில் வன்மை கூறினால் தெரிவிப்பேன். அம்மா இப்போ பாசை படிந்த தண்ணியில முகத்தை பார்த்தா முகம் தெரியுமா? தெரியாது. அதே தண்ணி அந்த பாசை விலகிட்டு பார்த்தா முகம் தெரியும். அதே போல கண்ணாடி பின்புறமா வச்சு முகத்தை பார்த்தா முகம் தெரியுமா? தெரியாது. அதே கண்ணாடியில முகத்தை பார்த்தா தெரியும். அதே போல சொல்லக்கூடிய வார்த்தையானது பால்ல முகம் பாக்குற மாதிரி இருக்கு, அது பாசி படிந்த நீர்ல முகம் பாக்குற மாதிரி இருக்கு. அவரை கண்ணாடியை திருப்பி வச்ச பாவனையா இருக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. எப்படி பாண்டவருக்கு பங்காளி, எப்படி அவரு கலாச்சாரம் என்ன விவரமா சொல்லுது. எந்த வகையில் பங்காளி அப்படி என்று என் குலாச்சாரத்தை விளக்கமா தெரிவித்தால் அதான ஆகடுந்திரா குலத்தை நான் சொல்லாது பிற்பாடு அறிவாய் ஓடி
பெண்ணே பொண்ணுருகி ஐவர் ராஜாக்கள் எந்த வகையில் பங்காளி அப்படி என் குலாச்சாரத்தை தெரிவித்து வருகிறேன். செவிசாய்த்து கேட்டுக்கொள். அந்த குண்டம்மா நான் முன்னிட்டு இரண்ட வண்டி பெண்ணே பொண்ணு குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தன்னு சொல்றாரு. குந்தமாதேவிக்கு முன்ன பிறந்துட்டா குந்தமாதேவிக்கு என்ன வேணும்? தாய் மாமா அண்ணனா வேணும். இல்ல என்று அண்ணனா வேணும். அண்ணனா வரணும். குந்தமாதேவிக்கு அண்ணன். அப்ப பாண்டவருக்கு ஒரு தாய் மாமா. தாய் மாமா எந்த வகையில பங்காளி? எந்த வகையில பங்காளி? ஆ. மகாராஜா கேட்டீங்களா? எந்த வகையில? குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்த சொன்னீங்க. குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தா குந்தமாதேவிக்கு அண்ணன். அண்ணன். ஐவர் ராஜாக்களுக்கு தாய் மாமா. தாய் மாமா. நீ பங்காளின்னு சொன்னீங்க. எந்த வகையில பங்காளி? எப்படி சொன்னேன்? நான் குந்தமாதேவிக்கு முந்தி பிறக்கல. அந்த குமரி போய் சச்சினில் பிறந்தவன் மாடே அடமாடே. குமரி வயத்தில் பிறந்தவன் நானடி அப்படின்னு சொன்னாரு. ஆமா. குமரின்னு சொன்னா இந்த குழந்தைதான். ஆமா. அறுவை தெருவை மங்கை மடந்தை அறுவை தருவை மந்தை மடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. மடந்தைன்னு சொன்னா மலர்ந்துட்ட புஷ்பவதி ஆன பிறகுதான் ஒரு பெண்ணானோ குழந்தை பிறக்க முடியும். ஆமா. ஆனா இந்த குழந்தை தெருவில் விளையாடக்கூட தெருவை. அந்த குழந்தைக்கு தான் குமரின்னு பேரு. குமரி ஒரு 7 வயசு 8 வயசுக்குள்ள. ஆமா. அப்படிப்பட்ட இந்த பெண்ணு குழந்தை பெக்குமா? இந்த வயசு குழந்தை பெக்குமா? பெக்காது. இந்த வயசு குழந்தையில குமரி வயசுல பிறந்தன்னு சொல்றாரு. அவர் எப்படி பிறந்திருப்பாரு? எப்படி பிறந்திருப்பார்? போயம்மா போ. மகாராஜா அம்மா கேட்டீங்களா? மகாராஜா ஒரு பெண்ணானப்பட்டவர் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமானால் அறுவை தருவை மங்கை மடந்து சொல்லக்கூடிய 4ஆம் பருவத்தை அடைந்திருக்க வேண்டும். ஆனா நீ குமரின்னு சொன்னியே, அது வீதியில் விளையாடக்கூடிய 5 வயசு குழந்தையாச்சு. ஆமா. அது எப்படி பிள்ளை பெற்றெடுக்கும் அப்படின்னு கேக்குறேன். அப்படின்னு கேட்கிறேன். அது என்ன விளக்கம்? கண்ணியில் குந்தாதேவி கவனித்தால் பரிது தன்னை வண்ணமாய் கதிர்வோன் வந்து என் தாயை வளர்ப்பமாய் சேர்ந்த பின்பு இந்த மன்னன் நான் உதிக்க பாரில் என பெற்ற மாதாவும் பங்கப்பட்டு என்னையும் பெட்டியில் வைத்து ஏகிடவே செய்தார் ஆற்றில். எப்படி என்றால் ஏற்கனவே காலத்தில் துருவ மண்டலத்தை ஆண்டிருக்கக்கூடிய தூர்வாசக முனிவர் என் தாத்தாவா விளங்கக்கூடிய சூரஜேன மகாராஜன் ஆண்டிருந்த நாட்டிற்கு பேரோ குந்தி போஜனப்பட்டனும். என் தாத்தா யாரு? குந்தமாதேவிக்கு அப்பா. அவர் பேர் சூரஜேனராஜன். அவர் ஆண்டிருந்த நாட்டிற்கு பேரோ குந்தி போஜனப்பட்டனும். அந்த நாட்டிற்கு தூர்வாசகர் ஓடி வந்து, ஐயா சூரஜேனராஜரே, உங்களுடைய நாட்டில் நான் சில காலம் தவம் செய்ய வேண்டும். எனக்கு பணிவிட வேலைக்கு ஒரு ஆள் தேவை. அப்படி என்று தூர்வாசர் கேட்கிறார். அவர் கேட்டார். தூர்வாசக முனிவரோ 66 முழ கோபம் 22 கண்கள் உடையவர். கோபத்தில சாபத்தில சிறந்தவர். இதனால் வரைக்கும் அவருக்கு பணிவிட வேலை செய்தவங்க அனைவரும் சாபம் தான் வாங்கியிருக்காங்க. யாரும் லாபம் அடையல. அதனால என் தாத்தா நாடெங்கு தேடி பார்க்கிறார். தூர்வாசருடைய கோபத்திற்கு சாபத்திற்கும் பயந்து அனைவருமே வர மறுக்கின்றார். அப்ப என் தாத்தா சின்ன சோர்ந்த பாவனையா உட்கார்ந்துருக்காரு. ஆள் யாரும் கிடைக்கலையே. தூர்வாசர் நமக்கு ஏதாவது சாபம் கொடுத்துருவாரா அப்படி என்று என் தாத்தா சோர்ந்த பாவனையா உட்கார்ந்துருக்காரு. அந்த நேரத்தில் 5 வயது பெண்ணா இருக்கக்கூடிய என் தாய் குந்தமாதேவி வீதியில விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப என் தாத்தா முகத்தை பார்த்து கேக்குறாங்க எங்க அம்மா, அப்பா நீங்க சோர்ந்த பாவனையா இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு எங்க அம்மா குந்தமாதேவி கேக்குறாங்க. அம்மா குந்தாதேவி, நம்முடைய நாட்டிற்கு தூர்வாசக முனிவர் தவம் செய்ய வந்திருக்கார். பணிவிட வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டார். நான் நாடெங்க தேடி பார்த்தேன். தூர்வாசருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் பயந்து யாருமே வரலம்மா. அதனாலதான் நான் சோர்ந்த பாவனையா உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு எங்க தாத்தா சொல்றாரு. அப்புறம் எங்க அம்மா சொல்றாங்க, அப்பா அப்படியானால் நான் சென்று பணிவிட வேலை செய்து வரேன்.
அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. அம்மா சொல்றாங்க. அப்ப 5 வயது பெண்ணா இருக்கக்கூடிய என் தாய் வார்த்தையை தட்டாது எங்க தாத்தா தாத்தா அப்பவே எங்க அம்மாவை கொண்டு போய் தூர்வாசர் கிட்ட விட்டுட்டு வந்துட்டார். ஆமா, விட்டுட்டு வந்துட்டார். என் தாய் குந்தமாதேவியும் நாள் ஒரு மேடி பொழுது ஒரு வண்ணமா பணிவிட வேலையை சர்வ ஜாக்கிரதையா செய்து வராங்க. பணிவிட வேலை முடிய போற நேரம் பார்த்தார் தூர்வாசர். பார்த்தார் தூர்வாசர். என்னடா இது இது நாள் வரைக்கும் யார் யாரோ வந்து நமக்கு பணிவிட வேலை செய்திருக்காங்க. யாரும் இவ்வளவு ஜாக்கிரதையா செய்யவில்லை. இதுவோ ஒரு பெண் பிள்ளை வயதோ 5. ஆமா, இது இவ்வளவு ஜாக்கிரதையா பணிவிட வேலை செய்யுது. இதுக்கு நாம ஏதாவது நல்லது செய்யணும். ஆமா, அப்படி என் தாய் குந்தமாதேவி அழைத்து, அம்மா குந்தாதேவி இங்க வா, வலது கருத்து நீட்டினார். எங்க அம்மா கை நீட்டினாங்க. கைரேகை குறிகளை பார்த்த தூர்வாசர், அம்மா குந்தமாதேவி உனக்கு பிற்காலத்தில் அனைத்து செல்வங்கள் நிறைந்திருக்கும். ஆனால் கட்டிய கணவனால் பிள்ளை பாக்கியம் என்பது கிடையாது அப்படின்னு உரைத்தார். என் தாய் முகம் அப்பவே வாடி போச்சு. அவ பார்த்தார் தூர்வாசர். அம்மா குந்தாதேவி நீ யாதொன்று கஞ்ச வேண்டாம். நான் உனக்கு 5 மணிமந்திரக்களை கொடுக்குறேன். இதனால உனக்கு பிற்காலத்தில் பிள்ளை பாக்கியம் உண்டாகும். அப்படி என்று 5 மந்திரக்களை என் தாய் குந்தமாதேவி கொடுத்து விட்டு தூர்வாசர் அவர் இல்லாசாரம் போயிட்டார். அவர் சென்று விட்டார். சில நாட்கள் கழிந்தது. ஒரு 2 வருஷம் போகுது. அப்ப எங்க அம்மாவுக்கு 7 வயசு ஆகுது. அவ பாக்குறாங்க, எங்க அம்மா நாம தூர்வாசர் முனிவருக்கு பணிவிட வேலை செய்தோம். அவர் ஏதோ 5 மந்திரக்கல்ல கொடுத்து இதனால உனக்கு பிள்ளை பாக்கி உண்டாங்க சொல்லிட்டு போயிட்டாரு. இது உண்மையா அல்லது பொய்யா இதை சோதிச்சு பார்க்கணும். அப்படி என்று எண்ணம் கொண்ட என் தாய் குந்தமாதேவி இரவில் வராதவன் யார்? சூரிய நாராயணன் நினைத்து ஒரு மந்திரத்தை உச்சரித்து தொட்டார். அப்படி தொட்ட உடனே நாராயணன் பெண்ணே கண்ணே என்று அருகாமல் ஓடி வந்து விட்டார். பெண்ணே குந்தாதேவி சேரன் வந்தார் சூரியன். அப்ப பாக்குறாங்க எங்க அம்மா குந்தமாதேவி, ஐயா நான் சின்னஞ்சிறிய பிள்ளையாச்சு. 7 வயது பிள்ளைதான். எப்படி நீங்க சேர முடியும்? நான் தெரியாமல் மந்திரத்தை சொல்லி மணியாங்கல தொட்டுட்டேன். நான் செய்தது தவறுதான். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வந்த வழியே போயிடுங்க அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. அப்ப சூரியன் சொல்றாரு, அம்மா குந்தாதேவி நான் உன்னை சேராமல் சென்று விட்டால் தூர்வாசகருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் நான் ஆளாயிடுவேன். அதனால் நான் உன்னை சேர்ந்தே ஆக வேண்டும். அப்படி என்று அவருடைய தவ பலத்தினால் 7 வயது பெண்ணா இருந்த என் தாய் குந்தமாதேவியை அறுவை தருவை மங்கை மடந்தை என்று சொல்லக்கூடிய 4ஆம் பருவத்தை அடை செய்து அப்போதே இருவரும் புணர்ச்சி செய்தார்கள். புணர்ச்சி செய்தவுடனே ரிஷிப்புண்ட இரவு தங்காத என்ற பழமொழி போல அப்பவே இந்த முதலை யான் ஜனித்தேன். அப்படி ஜெயித்த உடனே என்ன செய்யறாங்க? மீண்டும் என் தாய் குந்தமாதேவியா 7 வயது பெண்ணாவை செய்து தூர்வாசர் அவர் இல்லாசாரம் போயிட்டார். அப்படி போன உடனே எங்க அம்மா பாக்குறாங்க, வயதுக்கு வராத ஒரு பிள்ளை பெற்றெடுத்துட்டோம். இது தந்தைக்கு தெரிந்தாலோ மற்ற நாட்டு குடிமக்களுக்கு தெரிந்தாலோ நம்மளை கேவலமா பேசுவாங்க. அப்படி என்று எண்ணம் கொண்ட என் தாய் குந்தமாதேவி அடி நின்ற அரண்மனைக்கு ஓடி சென்று என் தாய் குந்தமாதேவி ஒரு பெட்டியை கொண்டு வராங்க. பெட்டியை கொண்டு வந்து அந்த பெட்டியில் என்னை கிடத்தி அப்ப சூரிய நாராயணன் என் தாய் குந்தமாதேவி சேரும்போது எங்க அம்மா அணிந்த அந்த பட்டுக்கு பேர் நாகவஸ்திர பட்டு. அந்த பட்டை அந்த பெட்டியில் வைத்து அப்ப பாக்குறாங்க எங்க அம்மா, இந்த குழந்தை ஏதாவது பணக்காரங்க கையில் கிடைச்சிட்டா ஈஸியா வளர்த்துருவான். ஆனா ஏழைப்பட்டவங்க கையில் கிடைச்சா வளர்க்க கஷ்டப்படுவானே. அப்படி என்று எண்ணம் கொண்ட என் தாய் அணிந்திருந்த நவரத்தின மாலையை ஒன்றை கழட்டி என் கழுத்துல போட்டு பெட்டியில வச்சு மூடி கொண்டு போய் கங்கை நதிக்கு போறாங்க. அம்மா கங்காதேவி இது என் குழந்தை கிடையாது. இப்ப இருந்து இது உன் குழந்தை.